வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஷுட் ஹாவ், வுட் ஹாவ், குட் ஹாவ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஷுட் ஹாவ், குட் ஹாவ், வுட் ஹாவ். ஓகேங்களா? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம ஷுட்டு, குட்டு, வுட்டு இதை மட்டும் பயன்படுத்தினா அது ஒரு மீனிங் கொடுக்கும். இந்த ஷுட்டு, குட்டு, வுட்டு கூட ஹாவ் யூஸ் பண்ணனோம்னா அது வேற மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கும். ஓகேங்களா? அது எந்த மாதிரி மீனிங் கொடுக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஷுட் ஹாவ், குட் ஹாவ், வுட் ஹாவ் இது மூணும் பிளஸ் verb 3ங்க. இந்த மூணுல நீங்க எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அது கூட verb 3 வருவாங்க. ஓகேங்களா? verb 3னா என்ன? இப்ப பாருங்க, go, went, gone. இது past participle. ஓகேங்களா? past participle தான் verb 3 அப்படின்னு சொல்லுவோம். இது past tenseக்கு. verb 2 இது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1. ஓகேங்களா? இப்போ verb 3 தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஷுட் ஹாவ் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க, குட் ஹாவ் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க, வுட் ஹாவ் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா கரெக்டா பயன்படுத்திக்கலாம். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆப்போசிட்ல உள்ளவங்க அவங்க அண்டர்ஸ்டுட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இது மூணும் பயன்படுத்தும் போது இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்னு ஒன்னு ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்னங்க ஆட் பண்ணணும்? சப்ஜெக்ட் ஒன்னு ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட் எது எது? ஐ, we, you, they, he, she, it இவங்க தானே சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல நேம் எதுனாலும், இந்த சப்ஜெக்ட்ல எதுனாலும் எல்லாருக்கும் ஓகே தாங்க. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஷுட் ஹாவ் சேர்த்துக்கோங்க. எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, குட் ஹாவ் சேர்த்துக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, வுட் ஹாவ் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப ஆல் சப்ஜெக்டுக்கும் இது மூணும் சூட்டபிள் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது இவங்க, அதுக்கப்புறமா verb 3 வருவாங்க. ஓகேங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? பாருங்க, ஷுட் ஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது எல்லாமே டு டாக் அபவுட் த பாஸ்ட் ஈவெண்ட். நம்ம இது பேசுறது எல்லாமே பாஸ்ட் ஈவெண்ட்டை பத்தி தான் பேசுறோம். பாஸ்ட் ஈவெண்ட், ஈவெண்ட்னா நிகழ்வு, பாஸ்ட்னா கடந்த கால நிகழ்வை பேசுறதுக்கு தான் இந்த ஷுட் ஹாவ், குட் ஹாவ், வுட் ஹாவ் இது மூணு மஸ்ட் ஹாவ் கூட. ஓகேங்களா? இது எல்லாமே பாஸ்ட் ஈவெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு தான் பயன்பட போகிறது. ஓகேங்களா? ப்ரெசன்ட்டையோ இல்ல ஃபியூச்சரையோ மீன் பண்ணாது, அதை அங்க பயன்படுத்தவும் முடியாது. அப்ப ஷுட் ஹாவ், வுட் ஹாவ், குட் ஹாவ் மூணுமே பாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படும். ஓகேவா? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ ஷுட் ஹாவ் பயன்படுத்தினா என்ன அர்த்தம் வரப்போகுது அப்படின்னா, ஒரு செயல் நீங்க செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். செய்திருக்க வேண்டும். அப்ப அந்த வேண்டும்ங்கிறது வருது இல்லைங்களா? செய்திருக்க வேண்டும். ஒரு செயல் பாஸ்ட்ல நடந்திருக்க வேண்டும் இல்ல செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஷுட் ஹாவ் பயன்படுத்த வேண்டும். ஓகே, காட் இட். இப்ப நான் செய்திருக்க வேண்டும், அவன் செய்திருக்க வேண்டும், அவள் செய்திருக்க வேண்டும், நாங்கள் அதை செஞ்சிருக்க வேண்டும், இல்ல அவன் செய்திருக்க வேண்டும், இல்ல அது செய்திருக்க வேண்டும், இல்ல கமலா செய்திருக்க வேண்டும், ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுட் ஹாவ் பயன்படுத்தி பேசணும். ஓகேங்களா? இது நம்ம தூய தமிழ்ல செய்திருக்க வேண்டும்னு எழுதியிருக்கோம். இதை நம்ம பேச்சு வாக்குல என்ன சொல்லுவோம்? செஞ்சிருக்கணுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதை நீங்க செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரெண்டுமே ஒண்ணுதாங்க. செய்திருக்க வேண்டும் இல்ல செஞ்சிருக்கணும், இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி பேசும் பொழுது நம்ம ஷுட் ஹாவ் பயன்படுத்தி பேச வேண்டும். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க,
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க குட் ஹாவ். என்னதுங்க? குட் ஹாவ். இப்ப பாருங்க எல்லாமே பாஸ்ட் ஈவெண்ட் தாங்க. இதுக்கு எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா செய்திருக்கலாம். எப்படி சொல்லாங்க? செய்திருக்கலாம், போயிருக்கலாம், இல்ல வந்திருக்கலாம். அந்த கலாம் லாம் லாம் சவுண்ட் வருங்க. ஓகேவா? அப்ப குட் ஹாவுக்கு செய்திருக்கலாம், படித்திருக்கலாம், ஓடி இருக்கலாம், விளையாடி இருக்கலாம், தூங்கி இருக்கலாம், இல்ல சமைச்சிருக்கலாம், இல்ல அவன் வந்திருக்கலாம். இந்த மாதிரி லாம் லாம் சவுண்ட் வரும்போது நம்ம குட் ஹாவ் பயன்படுத்தி பேசலாம். இப்ப கூட பாருங்க பேசலாம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி லாம் சவுண்ட்ல வரும்பொழுது குட் ஹாவ் பயன்படுத்தி பேசலாம். நெக்ஸ்ட் பாருங்க would have. would have அப்படி தனித்தனியா சொல்லுங்க. இல்லைன்னா would have, would have, would have, could have, should have அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இது எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா நான் செய்திருந்திருப்பேன், நான் பண்ணி இருந்திருப்பேன், நான் போயிருந்திருப்பேன். அந்த பே சவுண்ட் வரும் இல்லைங்களா? அதுக்குதான் இது. நான் செஞ்சிருந்திருப்பேன், நான் படிச்சிருந்திருப்பேன், நான் போயிருந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? நான் தூங்கி இருந்திருப்பேன். இப்போ அந்த பேன் சவுண்ட் வரும்போது would have பயன்படுத்துங்க. ஓகே, காட் இட்? இப்போ shall we go to the sentence? நான் தூங்கி இருக்க வேண்டும். வேண்டும் அப்படின்னா should have. ஃபர்ஸ்ட் should have வச்சு பார்த்தலாம். நான் தூங்கி இருக்க வேண்டும் இல்லைன்னா நான் தூங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் should have. ஓகேங்களா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லியிருந்தோம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யாருங்க இந்த இடத்துல? ஐ. நான் தூங்கி இருக்க வேண்டும், நான் தூங்கி இருக்க வேண்டும். இப்போ உடம்பு இது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம்னு பாருங்களேன். இப்போ நம்ம உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்போம். டாக்டர் வந்து இன்னைக்கு ஃபுல்லா நல்லாவே ரெஸ்ட் எடுக்கணுங்க, இன்னைக்கு பெட்டை விட்டு எழுந்திருக்கவே கூடாது, நல்லா தூங்கணும், தூங்கினா உங்களுக்கு சரியாயிடணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை கேட்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்போம். திரும்பவும் உடம்பு முடியாம டாக்டர்கிட்ட போயிருப்போம். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கோம்? அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? நீங்க தூங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம தூங்கணுமா? தூங்கல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாஸ்ட் ஈவெண்ட்டை பத்தி தான் பேசுறோம். ஆனா அந்த நிகழ்வு நடந்துதா? நடக்கல அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப பாருங்க நான் தூங்கி இருக்க வேண்டும். அப்ப எப்படி எல்லாம் சப்ஜெக்ட் ஐ, தூங்கி should have. சப்ஜெக்டுக்கு அடுத்து என்ன நம்ம வந்து பயன்படுத்தணுங்க? should have, should have, should have. அதுக்கப்புறம் verb 3 தானே. தூங்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? sleep. பாருங்க sleep, slept, slept. இந்த verb தான் நம்ம வந்து படிச்சுக்கணுங்க. நம்ம படிச்சு மெமரி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் எந்த verb எப்படி மாறுங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல இந்த verb 3 தான் நம்ம இங்க எழுத போறோம். I should have slept. நான் தூங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே அவன் தூங்கி இருக்க வேண்டும் அப்படின்னா he சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். he should have slept. அவன் தூங்கி இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் we should have slept. நாங்க தூங்கி இருக்க வேண்டும். இதே இப்ப நீ தூங்கி இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, you should have slept. நீ தூங்கி இருக்க வேண்டும். இப்ப he வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சேம் தாங்க. நீ தூங்கி அவன் தூங்கி இருக்க வேண்டும். he should have slept. ஓகேவா? இப்ப இது என்னன்னு பாருங்க, உங்களுக்கு டைம் லைன்ல சொல்றேன். இது now, இது பாஸ்ட். பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கணும். இது பாஸ்ட் ஈவெண்ட் தான். நம்ம பேசுறது எல்லாமே பாஸ்ட் ஈவெண்ட்டை பத்தி தான் பேசுறோம். பாஸ்ட் ஈவெண்ட்டை பத்தி எப்ப பேசுறோம்? இப்பதான் பேசுறோம். நீ தூங்கி இருக்கணும், நீ தூங்காம விட்டது உன் தப்பு. அப்ப அவங்க தூங்குனாங்களா? தூங்கலங்கிறது தான் நீ தூங்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், சஜஷன் கொடுக்குறோம். நீ தூங்கி இருக்கணும், நீ படிச்சிருந்துருக்கணும், நீ சாப்பிட்டு இருக்கணும், நீ சாப்பிடாம இருந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்குதான். அப்ப அந்த செயல் நடந்துதா? செயல் நடக்கவில்லை. இப்ப இந்த பேசுற எல்லா சென்டென்ஸுமே பாஸ்ட் ஈவெண்ட்டை பத்தி தான் பேசுறோம். ஓகேங்களா? பாஸ்ட் ஈவெண்டா இருந்தாலும் அந்த செயல் நடந்துதா? நோ, நடக்கல. ஓகேவா? காட் இட்? Shall we go to the next sentence?
இப்ப பாருங்க, அவள் கோயிலுக்கு போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஏதோ சாமி பக்தி உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கங்க. ஏதோ ஒரு இதுல நீங்க இந்த இந்த வெள்ளிக்கிழமை இல்லை இந்த சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு நீங்க போங்க, உங்களுடைய பரிகாரம்லாம் அதை போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க போகாம விட்டுருப்பாங்க. திரும்பவும் அவங்கள்ட்டே போகிறது, ஏங்க நான் தான் உங்களை போக சொன்னேன்ல, அப்ப நீங்க கோயிலுக்கு போயிருக்க வேண்டும் அப்படின்னு இப்ப அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க கோயிலுக்கு போனாங்களா? போகல. ஓகேங்களா? நடக்காத ஒரு செயலை தான் நம்ம பாஸ்ட் ஈவெண்ட்ல நடக்காத ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பிரசன்ட்ல பேசுறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவள், அவளுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஷீ. வேண்டும் அப்படின்னு வந்தா should have. she should have. போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல go, went, gone. அப்ப இந்த இடத்துல என்ன சேர்க்கணுங்க? gone. எங்க போகணும்? கோயிலுக்கு. gone to the temple. நீங்க கோயிலுக்கு என்ன பண்ணிருக்கணும்? போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். போயிருந்திருக்கணும். இந்த நும் சவுண்ட் வந்தாலும் இதானே, அது பேச்சு வாக்குல சொல்லுவோம், இதை எழுத்து வழக்குல தூய தமிழ்ல சொல்லியிருக்கோம். அவள் கோயிலுக்கு போயிருக்க வேண்டும் அப்படின்னா she should have gone to the temple. ஓகே, got it? ஆனா அவங்க கோயிலுக்கு போனாங்களா? இந்த நிகழ்வு நடந்துதா? நடக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருந்திருக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? நீ ஒழுங்கா படிச்சிருந்திருக்கணும், நீ ஒழுங்கா படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல போறோம். எப்ப? இது இப்ப நவ். அவன் படிக்காதது இங்க. ஓகேங்களா? அவன் படிக்கல, டோன்ட் ஸ்டடி, டிடன்ட் ஸ்டடி. அவன் படிக்கல, இந்த இடத்துல படிக்கல. நம்ம ஆனா இங்க என்ன சொல்றோம்? இப்ப சொல்றோம், நீ படிச்சிருந்திருக்கணும், நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும்? படிச்சிருந்திருக்கணும்னு சொல்றோம். அப்ப அவன் படிச்சானா? படிக்காம இருந்ததுனாலதானே அவன் ஃபெயில் ஆயிட்டான். படிச்சிருந்தா அவன் ஏன் ஃபெயில் ஆக போறான்? ஓகேங்களா? அப்ப பாஸ்ட் ஈவெண்ட் நடக்காத ஒரு விஷயத்த நம்ம இப்ப அவங்களுக்கு சுட்டி காட்டுறோம். நீ செஞ்சிருந்திருக்கணும், நீ படிச்சிருந்திருக்கணும், நீ போயிருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, காட் இட்? சஜஷன் மாதிரி கொடுக்குறோம். அவன் படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, அவன், ஹீ, ஹீக்கு அப்புறம் should have, சப்ஜெக்டுக்கு அடுத்தது should have, should have studied, studied. ஓகேங்களா? இந்த verb எல்லாம் தயவு செய்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. he should have studied, நீ படிச்சிருக்கணும், இல்ல படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வரும். got it? shall we go to the next sentence? இப்ப பாருங்க, would have பயன்படுத்தி பேச போறோம். would have அப்படின்னா செய்திருக்கலாம். எல்லாம் சவுண்ட் வரும் பாருங்க, அப்ப இத நம்ம பேசணும். இப்ப பாருங்க, அவன் இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவன், அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல he. வர்றதுக்கு come, come, came, come. அப்ப he would have, he would have come. அவன் வந்திருக்கலாம். எங்க வந்திருக்கலாம்? இங்க. he would have come here, அவங்க இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். got it? shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, அவன் ஹோம்ஒர்க்குங்க, இது ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கான், ஹோம்ஒர்க். அவன் ஹோம்ஒர்க்கு செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். செஞ்சானா செய்யலையா அது நமக்கு தெரியாது. மேக்சிமம் அந்த செயல் நடக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அவன் ஹோம்ஒர்க்கு செஞ்சிருக்கலாம், ஒரு கெஸ் செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, அவன், அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல he. he would have done, do, did, done. ஓகேங்களா? done the homework. அவன் ஹோம்ஒர்க்கு செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? அப்ப would have அப்படின்னா செய்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், போயிருக்கலாம், தூங்கியிருக்கலாம். அந்த மாதிரி இந்த லாம் லாம் சவுண்ட் வரும்போது would have பயன்படுத்தி பேசிக்கோங்க. ஓகே, காட் இட்? shall we go to the next sentence? பாருங்க, நீ
கவனமா இருந்திருக்கலாம், நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே நீ இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப பாருங்க, நீ, நீக்கு யூ, யூ குட் ஹாவ். இங்க வேர்பே இருக்கிறது தாங்க, வேர்பே மெயின் வேர்பே என்னங்க இருக்கிறது தான். அப்ப பீன், யூ குட் ஹாவ் பீன் கவனமா, மோர் கேர்ஃபுல், மோர் கேர்ஃபுல், நீ கவனமா இருந்திருந்திருக்கலாம். யூ குட் ஹாவ் பீன் மோர் கேர்ஃபுல். ஓகேங்களா. இப்ப இதையே அவள் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இங்க வந்து எதை மட்டும் மாத்திக்கலாம், ஷீ, அவ்வளவுதாங்க. அவ அவ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்திருக்கலாம். ஷீ குட் ஹாவ் பீன் மோர் கேர்ஃபுல். காட் இட். இப்போ ஹீ சேர்த்துக்கிட்டோம்னா ஹீ குட் ஹாவ் பீன் மோர் கேர்ஃபுல், அவன் கவனமா இருந்திருந்திருக்கலாம், அவன் கவனமா வண்டி ஓட்டி இருந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப பாருங்க, அவன் கவனமா வண்டி ஓட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, he could have, ஏதோ ஒண்ணு போயிடுறாங்க, ஏதோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், அவன் கவனமா வண்டி ஓட்டி இருந்திருக்கலாம், இல்ல ஓட்டி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க should have பயன்படுத்திக்கலாம், இல்ல would have வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. he would have, he would have ride the bike. எப்படி, more careful, ரொம்ப கவனமா என்ன செஞ்சிருக்கணும், அவன் வண்டிய ஓட்டி இருந்திருக்கணும், இல்லைன்னா ஓட்டி இருக்கலாம். ஓட்டி இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா would have சேர்த்துக்கோங்க, இல்ல ஓட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா should have பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. அவ்வளவுதாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஆனா இந்த மூணோட ஸ்ட்ரக்சரும் சேம் தான், இந்த மூணையும் பயன்படுத்த கத்துக்கோங்க. ஓகே, காட் இட். ஷல் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, அவ என்கிட்ட கேட்டிருக்கலாம், அவ என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்டு, இது இன்னொரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, 3 பேர், இவங்க தான் நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன். எப்படி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த ஹெல்ப்பை கேட்கறதுன்னு இவங்க வந்து தயங்கி இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டிருந்திருக்கலாம், ஏ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஏதோ ஒண்ணு சம்திங் கேட்டிருந்திருக்கலாம். இவங்க இவங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏய் பாரு உன் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான், என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம், என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுதான் இப்ப எப்படி சொல்ல போறோம் பாருங்க. she, she could have, she would have, கேட்கறதுக்குங்க asked, யாருக்கிட்ட, என்கிட்ட, asked me, she would have asked me, அவ என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். Got it? Shall we go to the next sentence? இப்ப பாருங்க, would have பார்க்க போறோம். would have அப்படின்னா செஞ்சிருந்திருப்பேன், பார்த்திருந்திருப்பேன், போய் இருந்திருப்பேன், வந்திருந்திருப்பேன், இல்ல அவ பார்த்திருந்திருப்பாள், வந்திருந்திருப்பான், அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி சவுண்டுலாம் வந்திருந்திருப்பார்கள், நீ பார்த்திருந்திருப்பாய் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்குதான் would have நம்ம இப்ப பண்ண, நம்ம அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் would have வச்சு பேச போறோம். இப்ப பாருங்க, ஒன்றும் இல்லை, நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு படத்துக்கு போகலான்ட்டு உள்ள போக போற சமயத்துல நமக்கு ஏதோ ஒரு கால் வந்து நம்ம பார்க்க முடியாம வெளில வந்துட்டோம். ஓகேங்களா. அப்ப வெளில வந்துட்டோம், அப்ப நம்ம அந்த படம் பார்த்தோமா, பார்க்கல. அப்புறம் நம்ம சொல்றோம், நான் அந்த படத்தை பார்த்துருப்பேன், அதுக்குள்ள ஒரு போன் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் அது. அப்ப அந்த நிகழ்வு நடந்துதா, எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கலைங்க. ஓகேங்களா. இது எல்லாமே பாஸ்ட் ஈவெண்ட்ல நடக்காத ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்ப பாருங்க, நான், ஐ, would have, I would have, படம் பார்க்கறதுங்க watched, I would have watched, எதை, the movie, அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன், அந்த படத்தை நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்றான். I would have watched the movie. இதே she சேர்த்துட்டோம்னு வச்சுங்க, she would have watched the movie, அவ அந்த படத்தை பார்த்துருப்பாள்.
நான் பார்த்தாளா? நோ, பார்க்கல. இப்ப ஹீ வச்சு சொல்லுங்க. ஹீ would have watched the movie. அவன் அந்த படத்தை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்றோம். இதே தே சொல்லுங்க. தே would have watched the movie. அவர்கள் அந்த படத்தை பார்த்து இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றோம். காட் இட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் பாருங்க. இது உங்களுக்கான சென்டென்ஸ். நாங்கள் காலநிலை, காலநிலைன்னா வெதருங்க. ஓகேங்களா? காலநிலைன்னா என்னது? வெதர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு மழை சீசன்லயே எங்கேயாவது வெளில போறோம் அப்படின்னு நம்ம பாஸ்ட்ல கிளம்பியிருக்கோம்னு வச்சுங்களேன். சரி, புயல்லாம் கரையை கடந்துருச்சு, இனிமே மழை இருக்காதுன்னு ஒரு வேளை சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை அதை நம்ம கவனிக்காம கூட நம்ம கிளம்பியிருப்போம். மழை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, நம்ம கவனிக்காம கிளம்பியிருந்திருப்போம். அப்ப அங்க போய் மழை சக்கியம் வெளுத்து வாங்குது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம காலநிலையை கொஞ்சம் வந்து செக் பண்ணிட்டு வந்துருக்கலாம். அப்ப நம்ம செக் பண்ணோமா? பண்ணல, பண்ணாம வந்துட்டோங்கிறது தான் இப்ப நம்ம சொல்றோம். அதுதாங்க, நாங்கள் காலநிலையை செக் பண்ணிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதே சுச்சுவேஷனை நாங்கள் காலநிலையை செக் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். அதே சுச்சுவேஷனை நாங்கள் காலநிலையை, அதாவது வெதரை, நாங்க வெதரை செக் பண்ணியிருந்திருப்போம் போன்னு சொல்லணும். என்னங்க நாங்கள்னு வந்துருச்சு இல்ல, அதனால செக் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்ப இந்த மூணுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வேண்டும், செஞ்சிருக்கணும் அந்த சவுண்ட்ல வந்ததுன்னா நம்ம ஷுட் ஹாவ் பயன்படுத்துவோமா, வுட் ஹாவ் பயன்படுத்துவோமா, இல்ல ஹுட் ஹாவ் பயன்படுத்துவோமா? வெரி குட்ங்க. வேண்டும் அப்படின்னு வந்திருக்குல்ல, அப்ப ஷுட் ஹாவ் பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, யார் சப்ஜெக்ட்? நாங்கள். we should have. we should have. செக் பண்றதுதான் இங்க verb. அப்ப checked. we should have checked. எத? வெதரை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? செக் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? the weather. நம்ம வெதரை என்ன பண்ணிருக்கணும்? செக் பண்ணி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதே செக் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எது வரணும்? கரெக்டுங்க, அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல we would have, we would have checked the weather. அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸியா சிம்பிளா முடியுது பார்த்தீங்களா சென்டென்ஸ்? அடுத்து பாருங்க, நாங்க வெதரை செக் பண்ணி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல போறோம். அதே தாங்க, we would have. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. நீங்க இத மூணுல நீங்க எதை வேணாலும் பேசிக்கலாங்க, ஒன்னும் தப்புலாம் கிடையாதுங்க, பேசுங்க. we would have checked the weather. ஓகே, got it? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.